ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சிந்தூர் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கு நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ரெட்மி தரப்புலேருந்து 3 ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெட்மி K70E, ரெட்மி K70, ரெட்மியோட K70 ப்ரோ. இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோன் தான். இந்த 3மே பார்த்தீங்கன்னா சைனா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்த ஸ்பெக்கு ரேட் என்னன்னு தெரிஞ்சிருக்கு. இந்தியாவுக்கு வரும்போது போக்கோவாக வரப்போகுது. ஃபஸ்ட்டு ரெட்மியோட K70ன்னு சொன்னேன்ல, அது வந்து இந்தியாவில் போக்கோ X66 ப்ரோ, அதாவது X6 ப்ரோ அப்படின்ற பேரில் லான்ச் ஆக போகுது. அதே மாதிரி ரெட்மியோட K70 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் போக்கோ F6 ப்ரோ இந்த பேரில் லான்ச் ஆக போகுது. எஃப்னாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போக்கோ சீரீஸில் முன்னாடி போக்கோ F1 லான்ச் ஆச்சுல, அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு எஃப் சீரீஸுக்கு ஒரு ஒர்த்தான ஃபோனை வந்து லான்ச்சே பண்ணலை. அப்படி இப்படின்னு பாருங்க, ஆனால் லான்ச் ஆனதுக்கப்புறம் டம்மியாக போயிடும். அந்த மாதிரி இந்த வட்டம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்பெக் வைஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இந்த போக்கோ F6 ப்ரோ. அது என்ன ஏதுன்றதை உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே நண்பா. ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளாக்ஷிப் லெவல் அது சொன்னேன்ல, ரெட்மியோட K70 ப்ரோ இல்லை ப்ராசர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 8 Gen 3 லேட்டஸ்ட் ப்ராசர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. சைனாவோட கரன்சி மணியை நம்ம இந்தியன் மணி கன்வெர்ட் பண்ணால் 40,000 ரூபா வருது. சப்போஸ் இது இந்தியாவில் ரெட்மின்ற பேர்லேயோ இல்லை ஷோமி பேர்லேயோ வந்துச்சு அப்படின்னா கூட இந்த ஸ்பெக்குக்கு 40,000 ரூபாய்க்கு நம்ம இந்தியாவில் கண்டிப்பாக வராது. எப்போனாலும் 55, 60 இந்த ப்ரைஸ் ரேஞ்சு கிட்ட பார்த்தீங்கன்னா வந்துடும். அதர் ஸ்பெக்குன்னு பார்க்கும்போது 2K ரெசல்யூஷனில் 6.8 இன்ச்சுக்கான ஒரு OLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பீக் பிரைட்னஸ் லெவல் 3500 அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ரீச் ஆகுன்றதை சொல்லியிருக்காங்க. அது போக 5000 mAh பேட்டரி, 120 வாட்ஸுக்கான சார்ஜர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் சப்போர்ட் பண்ண போது. LPDDR5X ரேமு, டூயல் ஸ்பீக்கரு, IR பிளாஸ்டர்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் லெவலில் கொடுத்துருக்காங்க. கேமராவுமே பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சார், 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடு, திருப்பி ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சென்சார் டெலிஃபோட்டோ லென்ஸாக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. செல்ஃபிக்கு 16 மெகாபிக்சல் கேமராவும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க நண்பா. ஸோ எல்லாமே வச்சு பார்க்கும்போது ஒருத்தன்ற மாதிரி தான் தெரியுது. ஆனால் இந்தியாவுக்கு இது போக்கோ பேரில் வருமா, ஷோமி பேரில் வருமா, ரெட்மி பேரில் வருமானது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. இது வந்து சைனாக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக இப்போதைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஒரு மாடல் சொல்கிறேன், ரெட்மி K70. இது வந்து கன்ஃபார்மாக குளோபலாக லான்ச் ஆகும்போது இந்தியாவில் போக்கோ F6 ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ண போகிறாங்க. சரி, போக்கோ F6 ப்ரோவில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதே 6.8 இன்ச்சு 2K OLED டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ப்ராசர் பார்க்கும்போது அதாவது 2023ஓட ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 5G ப்ராசர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க நண்பா. அடுத்தபடியாக கேமராவில் 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி, 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடு, அதுக்கப்புறம் டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுக்கல. இங்கே வந்து 2 மெகாபிக்சல் வந்து கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஸோ அது வந்து ஒரு ஏமாற்றம். ஏன்னா அவங்க ப்ரோ சீரீஸில் டெலிஃபோட்டோ கொடுத்துருக்கான். இல்லை டெலிஃபோட்டோ கொடுக்குறதுக்கு பதிலாக ஒரு 13 மெகாபிக்சல் அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். பட் அவன் கொடுக்கல. ஸோ அது வந்து ஒரு நெகட்டிவ். 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்கேன். அடுத்தபடி 5000 mAh பேட்டரி, 120 வாட்ஸுக்கான சார்ஜர், டூயல் ஸ்பீக்கரு, IR பிளாஸ்டரு, இதில் 3500 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் லெவல் போகும். ஸோ இந்த ஸ்பெக்கை வச்சு பார்க்கும்போது இதை சைனா கரன்சிக்கு இந்தியன் கரன்சி கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 30,000 ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே வருது. 30,000 ரூபா பட்ஜெட்டுக்கு ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2, இந்த ஒரு 50 மெகாபிக்சல் கேமரா, 2K டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது நல்லாயிருக்கும். ஆனால் இந்தியாவுக்கு வரும்போது கண்டிப்பாக 35,000 ரூபா 40,000 ரூபாக்குள்ளே பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுவானுங்க. போக்கோ F6 ப்ரோ இந்த ஸ்பெக்கை வச்சு பார்க்கும்போது உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் சொல்லுங்கள். எனக்கு கேட்டால் ஒரு 35 வரைக்கும் ப்ரைஸிங் இந்தியாவில் பண்ணாங்க அப்படின்னா ஓகே. அதை தாண்டி பண்ணாங்கன்னா நம்ம மக்கள் வாங்க மாட்டாங்க. ஆல்ரெடி போக்கோ மேலே செம கட்டுப்பில் இருக்கானுங்க. மதர் போர்டு இஷ்யூ வருது, அது இதுன்னு சொல்லி ஹீட் ஆகிற பிரச்சனை அது இதுன்னு இருக்குது. ஸோ என்னன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தபடியாக ரெட்மி K70E, இது வந்து போக்கோ X6 ப்ரோவாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. இதில் உங்களுக்கு 1.5K ரெசல்யூஷன் டிஸ்பிளே, அதுவும் 6.8 இன்ச்சு தான். அது போக உங்களுக்கு 5500 mAh பேட்டரி, 90 வாட்ஸுக்கான சார்ஜிங் வந்து சப்போர்ட் பண்ணும். இதில் 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா, அப்புறம் 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடு, 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ. இதில் OIS கேமரா கிடையாது. மிச்சம் 2 ஸ்மார்ட் ஃபோனுக்கும் பிரைமரி லென்ஸுக்கு OIS இருக்குது. இதில் பிரைமரி லென்ஸுக்கு OIS கிடையாது. செல்ஃபிக்கு 16 மெகாபிக்சல் கேமரா. அடுத்தபடியாக உள்ளே யூஸ் பண்ண ப்ராசர் MediaTek Dimensity 8300 ப்ராசர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுவும் 5G ஃபோன் தான். அப்புறம் டூயல் ஸ்பீக்கர் இருக்குது, IR பிளாஸ்டர் எல்லாமே கொடுத்துருக்கானுங்க. இதோட ரேட்னு பார்க்கும்போது 25 வருது.
சைனா மணி இந்தியன் மணி கன்வெர்ட் பண்ணும்போது இதை கண்டிப்பாக இந்தியாவில் லான்ச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட் ஒரு 25-27 இருந்தாலும் அந்த ஐரன் வேரியண்ட் 256 GB அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32-33 கிட்ட போயிடும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த போக்கோவோட X6 ப்ரோவாக இருக்கட்டும், போக்கோவோட F6 ப்ரோவாக இருக்கட்டும், இல்லாட்டி ரெட்மியோட K70 ப்ரோவாக இருக்கட்டும், இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன் எது உங்களுக்கு ஒர்த்தாக தெரியுது? என்னை கேட்டிங்கன்னா K70 ஒருத்த மாதிரி தான் தெரியுது, K70 ப்ரோ ஒருத்தது மாதிரி தான் தெரியுது. ஆனால் ஓவரால் பேக்கேஜ் கேமராவும் நல்லா இருக்கணும், எல்லாமே நல்லா இருக்கணும்னா K70 ப்ரோ தான் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. அது இப்போதைக்கு இந்தியாவில் லான்ச்ன்றது கன்ஃபார்ம் இல்லை. மேபி வேறு ஒரு பேரில் ஷோமியாவும் கொண்டு வரலாம். ஷோமி 12 ப்ரோ 13 ப்ரோலாம் வந்துச்சுல, அந்த மாதிரி ஷோமியோட புது சீரிஸாக கொண்டு வரலாம். என்னன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் டிசைன் பெரிய லெவலில் அட்ராக்ட் பண்ணுற மாதிரிலாம் இல்லை, சப்பையாக ரெட்மியோட நோட் சீரிஸ் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் சொல்லுங்கள். மேற்கொண்டு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பை பை நண்பா.